ரிஷபம் ராசியில் உருவாகும் கஜ்கேசரி ராஜயோகம். கஜ்கேசரி யோகம் ஒரு மிக முக்கியமான மற்றும் சக்திவாய்ந்த ராஜயோகம் ஆகும். இது ஜாதகருக்கு அறிவு, புகழ், செல்வம், ஆடம்பரம் மற்றும் உயர்ந்த பதவி ஆகியவற்றை அளிக்கக்கூடியதாக விளங்குகிறது. ரிஷபம் ஒரு நிலை பெற்ற ஸ்திர ராசி ஆகும். இது புத்தி, பொருளாதாரம், நிலையான வாழ்க்கை ஆகியவற்றை குறிக்கிறது. ரிஷப ராசியில் கஜ்கேசரி யோகம் ஏற்படும் போது அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் மிகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். மார்ச் 5ஆம் தேதி சந்திரன் ரிஷப ராசியில் பிரவேசிக்க உள்ளார். இந்த ரிஷப ராசியில் ஏற்கனவே குரு பகவான் பயணித்து வருவதால் குரு மற்றும் சந்திரன் இணைந்து கஜ்கேசரி ராஜயோகம் உருவாக்க உள்ளனர். ஜோதிடத்தில் கஜ்கேசரி ராஜயோகம் என்பது மிகவும் மகத்தான யோகமாகும். இந்த யோகம் நடைபெறும் போது பொருளாதார வளர்ச்சி, பதவி உயர்வு, தொழிலில் முன்னேற்றம், விருப்பமான ஆசைகள் நிறைவேறுதல் போன்ற பல சுப பலன்கள் கிடைக்கும். இந்த யோகம் உருவாகும் பின் அனைத்து ராசிகளுக்கும் தன்னிலைப்படி பலன்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் குறிப்பாக மேஷம், கடகம், கன்னி ஆகிய 3 ராசிக்காரர்கள் இந்த யோகத்தின் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் அடையப் போகிறார்கள். கஜ்கேசரி ராஜயோகத்தால் மிகுந்த பலன் பெறும் 3 ராசிகள். மேஷம். கஜ்கேசரி ராஜயோகம் மேஷ ராசியின் 2வது வீட்டில் உருவாகிறது. இது பணக்காரகம், செல்வஸ்தானம் என்பதால் நிதி நிலை வலுவடையும். இதனால் எதிர்பாராத நிதி வரவு, நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். தொழில் செய்து வரும் மேஷ ராசிக்காரர்கள் புதிய வியாபார வாய்ப்புகளை பெறுவர். புதிய முதலீடுகளால் நல்ல லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வு வாய்ப்பு, வேலை செய்பவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டையும் பதவி உயர்வையும் பெறுவர். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் செழிப்படையும். உறவினர்களிடையே ஒற்றுமை பெருகும். புதிய முதலீடுகள் லாபமளிக்கும். வீடு, நிலம், வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்காக ஏற்ற நேரம். குறிப்பு: புதிய பொருளாதார ஒப்பந்தங்கள் செய்வதற்கு இது மிகச்சிறந்த காலம். மேலும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். கடகம். கடக ராசியில் கஜ்கேசரி ராஜயோகம் 11வது வீட்டில் உருவாகிறது. 11வது வீடு இலாப ஸ்தானம் என்பதால் அதிர்ஷ்டம் பெருகும். நிதி நிலை மேம்படும். விருப்பங்கள் நிறைவேறும். வேலைக்காரர்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்பு. கடக ராசிக்காரர்கள் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் நல்ல முடிவு கிடைக்கும். சந்தோஷமான நேரம். குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும். உறவினர்களிடையே நல்ல அணுகுமுறையும் புரிதலும் ஏற்படும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரும். பாக்கி தொகை திரும்ப கிடைக்கும். தொழிலில் விரிவாக்கம் ஏற்படும். தனியார் வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். குறிப்பு: புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும். பணம் அதிகமாக செலவாகும் வாய்ப்பு உள்ளது. அதனால் செலவுகளை கட்டுப்படுத்துதல் நல்லது. கன்னி. கன்னி ராசியில் கஜ்கேசரி ராஜயோகம் 9வது வீட்டில் உருவாகிறது. 9வது வீடு பாக்கியம், அதிர்ஷ்டம், தெய்வீக சக்தி ஆகியவற்றை குறிக்கும். இதனால் இந்த யோகம் பாக்கியங்களை அதிகரிக்கிறது. கடின உழைப்புக்கு பரிசு கிடைக்கும். நீண்ட நாட்களாக உழைத்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். வேலைக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வு பெறலாம். கூடுதல் ஊதியம் கிடைக்கலாம். குடும்ப உறவுகள் நெருக்கமாகும். குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்கள் வெளிநாட்டில் வேலை தேடி வந்தால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக முன்னேற்றம். தெய்வீக உணர்வுகள் அதிகரிக்கும். புண்ணிய யாத்திரைகள் செல்லும் வாய்ப்பு ஏற்படும். குறிப்பு: கல்வி, அரசு வேலை மற்றும் போட்டித் தேர்வுகளில் கன்னி ராசிக்காரர்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது. மார்ச் முதல் வாரத்தில் உருவாகும் கஜ்கேசரி ராஜயோகம் முக்கியமான நற்பலன்களை தரவுள்ளது. குறிப்பாக மேஷம், கடகம், கன்னி ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பெற்று முன்னேற்றம் காணப்போகிறார்கள். பண வரவு அதிகரிக்கும். வேலைக்கு முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த செய்தி வரும். குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். பாக்கிய வாழ்க்கை பெறுவார்கள். இந்த யோகத்தின் நேர்மறை பலன்களை பயன்படுத்தி அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துகள்.